என்ன நடந்துச்சு சாம்பையா? பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா நீ ஒண்டியா வந்திருக்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, பொண்ணை கூட்டிட்டு வா. சாம்பையா அழுந்துகிட்டு இருந்தான். நாஞ்சாரையா அவனை பார்த்து கவலைப்பட்டான். என்ன சாம்பையா, இந்த பிசுனாரி நாஞ்சாரையாவ கல்யாணம் பண்ணிக்கிறது உன் பொண்ணுக்கு பிடிக்கல அப்படிதானே? அதனால தானே வரல? புரோகிதர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நாஞ்சாரையாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, என்ன விஷயம்னு நான் பேசிக்கிறேன். அது இல்லங்க ஐயா நாஞ்சாரையா, நீங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற பூனைக்கே ஒரு சாப்பாடு போட மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக யாருதான் முன்னாடி வருவா? அதனாலதான் வைதேகி வரலன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? அப்படி சொன்ன உடனே புரோகிதர் சும்மா இருந்தாரு. சாம்பையா, உங்க பொண்ணு எங்க? என் பொண்ணு வீட்டுல இருக்காங்க ஐயா, நீங்களே போய் விஷயம் என்னன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாஞ்சாரையா அங்கிருந்து எந்திரிச்சு வைதேகி கிட்ட வந்தான். என்ன வைதேகி, எதுக்காக அழுந்துகிட்டு இருக்க? பசி எடுத்து அழுவாம வேற என்னங்க செய்யறது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம்ல, அங்க நிறைய பொருளுங்க இருக்கு. உனக்கு என்ன சமையல் வேணுமோ செஞ்சு வயிறு நிறைய சாப்பிடு. பசிக்கிறது எனக்கு இல்லைங்க. அப்புறம் உங்க அப்பாவுக்கா? என்னோட 2 தம்பிங்களுக்கு தாங்க பசிக்குது. என்னது, உனக்கு தம்பிங்க இருக்கிறாங்களா? இல்லங்க, சித்தப்பா பசங்கங்க. என் தம்பிங்க 2 பேரும் அவ்வளோ பசியில இருக்கும்போது நான் மட்டும் உங்க பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டு தாலி கட்டிக்க முடியுமா? எப்படிங்க வந்து மணமேடையில உக்காருது? இங்க பாரு வைதேகி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் 2 பேரும் அண்ணன் தம்பிங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவங்களுக்கு எல்லா வகைங்களும் சாப்பாடு செஞ்சு நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கலாம். அப்போ நாஞ்சாரையா எதுவுமே பேசாம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. இப்படி அவ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து புரோகிதரும் அவங்க அப்பாவும் வந்தாங்க. என்ன இது, மறுபடியும் கல்யாண பொண்ணு அழுவைக்கிறீங்களா? அவளோட தம்பிங்களுக்கு பசி எடுக்குதான், அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரமாட்டாளாம். அதுக்கப்புறம் எதுக்குப்பா நீயும் சும்மா இருக்க? உன் மச்சனுங்களோட பசிய தீர்த்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோ. நீ கூட சந்தோஷமா உன்னோட மச்சனுங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல விதமா நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. சரிங்க புரோகிதரே. சரி வைதேகி, நான் போய் வெளியே உக்காந்துருக்கேன். நீ சீக்கிரமா போய் உன்னோட தம்பிங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடு. மாப்பிள்ள, எங்க வீட்டு ஆச்சார பிரகாரம் வரப்போற வீட்டு மருமக தான். வீட்டுக்கு தேவையான எல்லா சமையல் பொருளையும் வாங்கி கொடுத்து அவனோட கையாலேயே அவனுங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். அக்கா, மாமா நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்பதான் வைதேகி கல்யாணத்தை பண்ணிக்கவா. ஓஹோ, இந்த மாதிரி ஆச்சாரம் எல்லாம் உங்க கணக்குல இருக்குதா? ஆமா, இது எந்த மாதிரி சாஸ்திரம் புரோகிதரே அப்படின்னு புரோகிதரை கூட்டிக்கிட்டு வெளியே வந்தான். உங்களுக்கு 2 மச்சனுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க போயும் எவ்வளவுதான் சாப்பிட போறாங்க? பெரும் மச்சனுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க எவ்வளவுங்க தின்னுடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ನಾಂಚಾರಯ್ಯ ಕಣಕು போட ಆರಂಭಿಸಾ. ಹಾಗೆ ಹೇಳಿದಾಗ ನಾಂಚಾರಯ್ಯ ನಾಚಿಕೆ ಪಟ್ಕೊಂಡು ಮನೆ ಹತ್ರದಿಂದ வைதேகி ಇರುವಂತಹ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದ. இப்படி கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே நாஞ்சாரையாவுக்கு வெக்கம் வந்துடுச்சு. அப்ப அங்க நின்னிருந்த புரோகிதரு தனக்குள்ள தானே இப்படி சொல்லிக்கிட்டாரு. நாஞ்சாரையா, நீ உன்னோட மச்சனங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கிற அப்படின்னு நானும் பார்க்க தானே போறேன். இப்போ நாஞ்சாரையா மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வைதேகி கிட்ட வந்தாங்க. அப்போ வைதேகி, சரி வைதேகி, உனக்காக உன் தம்பிங்களுக்கு நானே சமையல் பொருளுங்களை வாங்கிட்டு வந்து என் கையார சமைச்சு கொடுக்குறேன். உன் தம்பிங்க எதுக்காக வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்லு. அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறேன். டே தம்பிங்களா, உங்களுக்கு வரப்போற மாமா உங்களுக்காக சமையல் செஞ்சு கொடுக்குறாங்களாம், வாங்கடா உள்ள வந்து என்ன வேணும்னு கேளுங்கடா. அப்போ குண்டா இருக்கிற 2 பேரும் நடக்க முடியாம வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே நாஞ்சாரையா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அத பார்த்த புரோகிதரு கக்க கக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னம்மா வைதேகி, அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? உள்ள போய் தண்ணி கொண்டு வந்து அவன் மேல ஊத்துமா. நாஞ்சாரையா எந்திரிச்சாதானே உன் தம்பிங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்து கல்யாணம் பண்ண முடியும். அக்கா, நீ எங்கேயுமே போறது வேண்டாம். நாங்க இருக்கும்போது நீ ஏன் உள்ள போனோம்? தண்ணி இல்லாம உங்க மாமாவை எப்படி எழுப்புவீங்க? எங்க மாமாவை எழுப்புறதுக்கு தண்ணி வேண்டாம்,
நாங்க இருக்கோம்ல தம்பி, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தும்புனாங்க. அப்படி அவனுங்க 2 பேரும் தும்பின உடனே அவனுங்க வாயில இருந்து எச்சில் வந்து அவன் மேல விழுந்தது. உடனே நாஞ்சாரையா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு நின்னா. உடனே 2 மச்சாங்களை பார்த்தான். அந்த 2 மச்சானுங்க வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு நின்னாங்க. அத பார்த்து அவனுக்கு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்டா, என் முன்னாடி வெக்கப்படுற மாதிரி மட்டும் தலை குனிஞ்சு நிக்காதீங்கடா, தயவு செஞ்சு கேளுங்கடா, உங்களை பார்த்து உண்மையான வெக்கம் ஓடி போயிடும். மாமா, நான் பெரியவன், அதனால எனக்கு தேவையான சமையல சொல்றேன். நீங்க கடைக்கு போய் சீக்கிரமா வாங்கிட்டு வந்து சக்கச்சக்கான்னு செஞ்சு கொடுங்க. அதை சாப்பிட்டு நாங்க 2 பேரும் நிம்மதியா தூங்குறோம். ஆமா மச்சான், உங்களுக்கு என்ன வேணும்? 20 கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க, 5 கிலோ சிக்கனு, 10 கிலோ மட்டனு, ஒரு பாத்திரம் நிறைய சாம்பாரு, 20 டஜனு இட்லி. இது இந்த நேரத்துக்கு போதும், மத்தத அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு, என்னது 20 கிலோ அரிசி, 5 கிலோ சிக்கனு, 10 கிலோ மட்டனு, அதுக்கப்புறம் 20 டஜனு இட்லியா? இதெல்லாம் திங்கிறதுக்கா விக்கிறதுக்கா? மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்பத்துக்கு அவளை போதும், கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா செஞ்சு கொடுங்க, உக்காந்து சாப்பிடுறோம். உடனே நாஞ்சாரையா புரோகிதரை பார்த்து, ஏய்யா புரோகிதரே, இவங்க சொல்றது உண்மையா? புரோகிதரு எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நின்னாரு. அப்பதான் அவனுக்கு தன்னோட வாழ்க்கை முன்னாடி எப்படி இருக்கும்னு யோசிச்சான். ஒரு பக்கம் நடு வீதியில சாட்டையை எடுத்துக்கிட்டு அவன் உடம்புல அடிச்சுக்கிட்டு இருந்தா. வைதேகி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு பிச்சை வாங்கிக்கிட்டு இருந்தா. குண்டா இருக்கிற 2 மச்சானுங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தானுங்க. ஏங்க கொஞ்சம் ஜோரா அடிச்சுக்குங்க, சில்லறை சரியா வரமாட்டேங்குது. என்னடி, இதை விட ஜோரா அடிச்சுக்கணுமா? சாட்டையில அடிச்சு அடிச்சு உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு, மறுபடியும் அடிச்சுக்கணுமா? இதுக்கப்புறம் என்னால முடியாது. மாமா, அப்போ ஒரு வேலை செய்யலாம். என்னங்கடா, இந்த சாட்டையில உங்களை அடிக்கணுமா? சாட்டையில அடிக்கணுமாமா, ஆனா நீங்க எங்களை அடிக்கிறதில்ல, நாங்க தான் உங்களை அடிக்கணும். அப்போ நீங்க உங்களை அடிச்சுக்கிற கவலை இருக்காதுல்ல, என்ன சொல்றீங்க மாமா? டே சின்னவன, மாமாவுக்கு நம்பனா ரொம்ப பிடிக்கும். நம்ம அடிக்கிறோம்னு சொன்னா மாமா என்ன வேணானா சொல்லுவாரு. எடுறா சாட்டைய. சின்னவன் சாட்டை எடுத்துக்கிட்டு நாஞ்சாரையாவை அடிக்க ஆரம்பிச்சான். நாஞ்சாரையா வேண்டாம் வேண்டான்னு கத்த ஆரம்பிச்சான். வேண்டாம் சின்ன மச்சான், நீங்க அடிக்கிறது என்னால தாங்க முடியல, வேண்டாம் என்ன அடிக்காதீங்க, நானே என்ன அடிச்சுக்கிறேன், முதல்ல அந்த சாட்டையை கொடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, எங்க அண்ணன் குடுறான்னு சொன்ன மட்டும்தான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தான். நாஞ்சாரையா வேண்டாம் வேண்டான்னு கத்திக்கிட்டே இருந்தான். என்ன சொன்னாலும் அவனுங்க சும்மாவே இருக்கல. நாஞ்சாரையா வலிய தாங்க முடியாம சத்தம் போட்டு கத்துனான். வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க, அடிக்காதீங்க, முடியாது, என்னால முடியாது, உங்க கையில அடிவாங்க, என்னால முடியாது அப்படின்னு ஓடி போயிட்டான். டே சின்னவனே, டே பெரியவனே, உங்களுக்கு வரப்போற மாமா ஓடி போறான்டா, முதல்ல போய் புடிங்கடா, புடிங்க. புரோகிதரே, எங்க மாமா எங்க போவாரு? வீட்டுக்கு தானே போவாரு. அவரு வீட்டுக்கு போனாலும் திரும்பி இங்கதான் வருவாரு. நான் அப்படிதான் பண்ண போறேன். என்னடா பண்ண போற? இங்க பாத்தீங்களா, இதுக்காவது எங்க மாமா இங்க வந்தே வரணும் அப்படின்னு வீட்டோட சாவிய காட்டினானுங்க. நாஞ்சாரையா பிடி உஷா மாதிரி ஓட்டப்பந்தயத்துல ஓடி போய் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா வீடு பூட்டு போட்டு இருந்தது. அவன் சாவிய அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்த்தான். இந்த வேலை கண்டிப்பா என்னோட மச்சானுங்களதுதான். சாவிக்காக மறுபடியும் நான் அந்த வீட்டாண்ட போகணுமா, இல்ல புதுசா பூட்டு வாங்கி மாற்றுதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த சாவிக்காக வைதேகி வீட்டுக்கு போனா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த பாகத்துல பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம். அத்தையான சுசீலா மாமாவான சுந்தர் கையில தட்டு எடுத்துக்கிட்டு சமையல் அறைக்கு வந்து தன்னோட மருமக எப்ப சாப்பாடு போடுவான்னு சமையல் அறையில ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வைதேகிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, என்னோட மாமியார் எவ்வளோ நல்லா சமைச்சிருக்காங்க, ஒரு வாய்க்கும் ஒரு சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிடுவேன், யாருக்கும் மிச்சமே வைக்க மாட்டேன். இப்படி வைதேகி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது
மருமகளே, மாமாவும் நானும் நேத்துல இருந்து கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை. தயவு செஞ்சு எங்களுக்கு ஊறுகாவும் கஞ்சி சாப்பாடாச்சு கொடு. எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது. அத்தை, எனக்காக செஞ்சிருக்கிற இந்த சமையல நான் யாருக்காகவும் கொடுக்கவே மாட்டேன். இங்கிருந்து கிளம்பி போங்க. நான் மனசார ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சுசீலா, நம்ம நம்ம மருமக முன்னாடி எவ்வளவுதான் பாவமா நின்னாலும் அவ சாப்பிடுற சாப்பாட்டுல நம்மளுக்கு ஒரு வாய் கூட கொடுக்க மாட்டா. நம்ம இங்க நிக்கிறதே வேண்டாம், வா கிளம்பி போலாம் அப்படின்னு பொண்டாட்டிய கூட்டிட்டு வெளியே வந்தாரு சுந்தர். என்ன மன்னிச்சிடுங்க, நம்ம மருமக உங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்க மாட்டான்னு நான் யோசிக்கவே இல்லை. சுஷீலா, வைதேகி இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணுவான்னு நீ என்ன கனவா கண்டிருந்த? அண்ணன் பொண்ணாச்சே, கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா பாத்துக்குவான்னு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம நல்லா இருக்கும்போதே இவ நம்மளுக்கு சாப்பாடே போட மாட்டேங்கிறா. நான் யோசிக்கவே இல்லைங்க. என்ன பண்றது சுசீலா, நம்ம எப்பவுமே பசியில இருக்கணும்னு அந்த கடவுள் நம்ம தலையில எழுதியிருக்கிறான். சரி, இத பத்தியெல்லாம் உன் புள்ளகிட்ட மட்டும் சொல்லிராத. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சா ரொம்பவே கவலைப்படுவான். இத்தனைக்கும் மருமகளை எவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க எங்க அம்மா. ஆனா இவ எங்க அப்பா அம்மாக்கே சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான்னு பையன் ரொம்பவே கஷ்டப்படுவான். இல்லைங்க, சொல்ல மாட்டேன். சொல்லி அவனுக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். அப்பண்ணா அப்படிங்கிற விவசாயி தன்னோட வயலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது சுதாகர் அப்படிங்கிற விவசாயி தன்னோட மிளகா விளைச்சல பாத்துக்கிட்டு இருந்தான். சுதாகரை சுமார் 10 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ பறி கொடுத்த மாதிரி கவலையோட இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கவலை என்னன்னு முதல்ல நான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்பண்ணா சுதாகர் கிட்ட வந்தா. சுதாகர் கவலையில இருந்து வெளியே வந்து, என்ன அப்பண்ணா, உன்னோட வயலுகிட்ட போலியா, இங்க வந்திருக்க? நானும் அதே தான் கேக்குறேன் சுதாகர். நானும் உன்னை ஒரு 10 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறியே. ஆமா, என்ன ஆச்சு உனக்கு? என்னோட பயம் கவலை எல்லாமே தீனி திங்கிற என்னோட பொண்டாட்டி பத்தி தான். நான் கூட அதே தான் யோசிச்சேன். நான் யோசிச்ச மாதிரியே நீயும் கூட அதே சொல்லிட்ட. ஏதாவது செஞ்சு அவளுக்கு புத்தி வர மாதிரி செஞ்சே ஆகணும் அப்பண்ணா. சுதாகர், என்ன பண்ணுவ? வைதேகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, அவளோட தீனி திங்கிறதுக்கு நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அதுல தான் போட்டே ஆகணும். என் தீனி திங்கிற பொண்டாட்டிக்கு நான் எப்படி புத்திய கத்து கொடுக்கறதுன்னு தெரியல. அவ ஒரு தீனி பண்டாரோன்னு விஷயம் தெரிஞ்சு கூட எங்க அம்மா, டேய் என் தம்பி பொண்ணு வயசான காலத்துல எங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்குவா, நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு வயசான காலத்துல எங்களை கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துருவான்னு சொன்னாங்க. அதுக்குதான். அப்புறம் இல்ல இன்னொன்னு இல்ல, வைதேகி உன் பொண்டாட்டி, அவளுக்கு கொண்டு போய் போடுறது உன்னோட கடமை. அப்பன்னா நான் செய்ய வேண்டிய வேலையை அவளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இன்னும் பொறுமை இல்லை, ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆனா எப்படின்னு தான் புரியல. எப்படின்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்றது சுதாகர்? நீயே கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல அப்பண்ணா. சுதாகர், நீ போய் உங்க அம்மா கிட்ட கேளு. உங்க அம்மாவே ஒரு பதில சொல்லுவாங்க. அவங்க எங்க அப்பண்ணா என்கிட்ட சொல்லுவாங்க, என்னதான் போட்டு அடிப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். என்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது சுதாகர், நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு அப்பண்ணா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அப்படியே யோசிச்சுக்கிட்டு சுதாகர் ஒரு மிளகாவை எடுத்து தெரியாம வாயில வச்சான். அவ்வளோதான். அந்த காரத்துல, ஐயோ காரம், ஐயோ எப்பா, குண்டூர் மிளகா, ஐயோ எவ்வளோ காரம் அப்படின்னு வேகமா பம்பு செட்டுக்கிட்ட வந்து அவன் தண்ணிய குடிச்சான். எவ்வளவுதான் அவன் தண்ணி குடிச்சாலும் அந்த மிளகாவோட காரம் அவனுக்கு போகவே இல்லை. அவன் அழுந்துகிட்டே தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனோட மண்டைக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த யோசனை வந்த உடனே அவன் அழுந்துகிட்டே சந்தோஷப்பட்டான். என்னோட வயல்ல இவ்வளோ காரமா இருக்கிற மிளகா இருக்கா, இந்த கார மிளகாலேயே என் பொண்டாட்டிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன். இப்படி சுதாகர் உடனடியா மிளகாவெல்லாம் கூடையில எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டு வாசப்படியில அவனோட அப்பா அம்மா காலியா இருக்கிற தட்டை வச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கிறத கூட பார்த்தான். அம்மா, பிளேட்டை கொண்டு வந்து வாசப்படியில உக்காந்துருக்கீங்க எதுக்கு? சாப்பாடு சாப்பிட்டோம்ப்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறம்
தட்டை எங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டோம். ஓஹோ அப்படியா, சரி சரி, உங்க தீனி பண்டார மருமக எங்க? அவ வேற எங்கப்பா இருப்பா, கிச்சன்ல உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரிப்பா, நானும் அவ கூட போய் உக்காந்து சாப்பிடுறேன். சரிப்பா, போய் நீயும் சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் சமையலறைக்குள்ள வந்து பார்த்தான். அங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு அவ தட்டை கழுவி வச்சிருந்தா. ச்சே, நானே ஒரு பிளான் போட்டுக்கிட்டு வந்திருந்தேன், ஆனா அது முடியல. சரி, நைட்டுக்காவது நாளைக்காவது அந்த பிளான போட்டே ஆகணும். ஏங்க வந்துட்டீங்களா? அத்தை இன்னைக்கு சமையல ரொம்ப சூப்பரா செஞ்சிருந்தாங்கங்க. நான் அத்தை மாமாக்கு வைக்காம மொத்த சமையலையும் நானே சாப்பிட்டுட்டேங்க. அவங்களுக்காக உங்களால முடிஞ்சா ஏதாவது சமையல் செஞ்சு கொடுங்க, அவங்க பசி பசின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி வைதேகி அங்க நிக்காம உள்ள போயிட்டா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுதாகருக்கு கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவன் கவலைப்பட்டுக்கிட்டே அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வெளியே வந்தான். கண்ணீரோட அங்க நின்னுகிட்டு இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்தான். அப்பா அம்மாக்கு அவனை பார்த்து கவலையாச்சு. அப்பா அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு கூட போடாத மாதிரி ஒரு பொண்டாட்டிய நான் வச்சிருக்கேன். நீங்களாவது சொல்லிருக்கலாம்லம்மா, அப்பத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல அப்படின்னு. உன்னோட தீனி பண்டாரம் பொண்டாட்டி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. இல்லப்பா, நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். வேண்டாம்மா, அவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசாதீங்க. என் தம்பி பொண்ணு ஒரு தீனி பண்டாரம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். கல்யாணம் தான் நடந்து போச்சுலம்மா, இனிமே என்ன பண்றது? வாங்க, நான் உங்களுக்கு சூடா சமைச்சு கொடுக்கறேன். சுசிலா சுந்தர சுதாகர் சமையலறைக்குள்ள கூட்டிட்டு வந்தான். வந்து அவங்கள 2 பேரையும் சேர்ல உட்கார வச்சான். சுதாகர் சமைச்சுக்கிட்டு இருந்தான். தனக்காக தன்னோட பையன் சமைக்கிறான் அப்படின்னு அவனை பார்த்து 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷமா இருக்குப்பா, தீனி பண்டாரம் மருமகளோட கை ராசியால உன் கையில இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடுறோம். சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் காலையிலேயே சுதாகருக்கு ஒரு யோசனை வந்தது. வைதேகிக்கு பிடிச்ச சமையல் செஞ்சுட்டு அந்த சமையல் மேல பச்சை மிளகாவை போட்டான். வைதேகி சாப்பாட பார்த்தா, ஆனா அதுக்குள்ள இருக்கிற மிளகாவை மட்டும் பார்க்கவே இல்ல. சமையல் அறைக்குள்ள உக்காந்துக்கிட்டு அந்த டிஃபனை சாப்பிட ஆரம்பிச்சா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காரம் அவளோட நெத்திக்கு ஏறிடுச்சு. வைதேகிக்கு காரம் தாங்க முடியாம அவ வீட்டை விட்டு வெளியே வந்து பூச்செடிங்களெல்லாம் பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. புல்லெல்லாமே பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இத வாசப்படியில நின்னுக்கிட்டு அவளோட புருஷ மாமியார் மாமனார் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காரம் காரம், ஐயோ தண்ணி தண்ணி அப்படின்னு வைதேகி கத்திக்கிட்டு இருந்தா. அப்ப அவளோட மாமியார் வீட்டுக்குள்ள போய் உடனே சக்கரை கொண்டு வந்து போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வைதேகி சரியானா. இப்படி அப்பத்துல இருந்து வைதேகி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறத குறைச்சுக்கிட்டே வந்தா. அவனோட ஐடியா சக்சஸ் ஆனதுனால சுதாகர் கூட சந்தோஷப்பட்டான். மருமகளை ஒரு வழியா மாத்திட்டான் அப்படின்னு மாமியார் மாமனாரும் சந்தோஷப்பட்டாங்க. சுதாகர் சாப்பாட்டுல உன் பொண்டாட்டிக்கு மிளகாவை கொடுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா வைதேகி அத்தை மாமாவையும் கொஞ்சம் பாத்துக்க ஆரம்பிச்சா. இப்படி கொஞ்ச நாள்ல அத்தை மாமா கிட்ட நல்ல பேரு வாங்கி வைதேகி கொஞ்ச நாள்லயே வைதேகி வீட்ல அவளே ஒத்தையில சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அத்தை மாமா தன்னோட புருஷனான சுதாகரை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி அத்தை மாமாவை சரியா பாத்துக்காததுனால அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டு அன்னையில இருந்து அவளோட அத்தை மாமாவை தன்னோட அப்பா அம்மாவா நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சா. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.